உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் பணிந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் பணிந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாட்கள் பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் வாய்க்கவில்லை என்று ஏக்கத்தோடு நீங்கள் காத்திருந்தால் இந்த காலை வேளையில் இந்த பாடல் மூலம் கர்த்தர் பேசுகிறார். உன் காரியம் வாய்க்கும், கர்த்தருடைய நேரத்தில் அந்த காரியம் வாய்க்கும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நாம் உடனே நடக்க வேண்டும், உடனே காரியம் ஆக வேண்டும் என்று யோசிக்கிறோம். கர்த்தர் பாருங்கள், வானத்தை பூமியை உருவாக்கும் பொழுது ஒரே நாளில் சகலமும் உண்டாகட்டும் என்றால் உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி உருவாக்கவில்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை உருவாக்கினார். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்தை உருவாக்கி நல்லது என்று கண்டார். பொறுமையோடு செய்தார், நிதானமாய் செய்தார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நிதானமாய் செய்கிற தேவன், பொறுமையோடு செய்கிற தேவன். அவர் குறித்த நேரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். நாம் விரும்பின உடனேயே அந்த நன்மை வர வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் விரும்பினால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைகளை, உங்கள் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்து, உங்கள் திருமண காரியத்தை குறித்து, உங்கள் வேலை காரியத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வேலை தொழில் காரியம் ஊழியம் காரியங்களை குறித்து கர்த்தருடைய எண்ணம் உயர்ந்து இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவே அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரை பொறுமையோடு நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் உயர்ந்ததாய் இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரண வழிகள். காரியத்தை நானே வைத்துக் கொள்வேன் என்று போகிற அநேகர் தோல்வியிலும் நஷ்டத்திலும் இழப்பிலும் வேதனையிலும் தங்களை சிக்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு இருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை. ஆண்டவரே, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன், என் தேவன் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் குறித்த நாளிலே அந்த நன்மையை என் கரத்தில் எடுத்து கொடுக்க போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயம் என் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் என் காரியம் இன்னும் வாய்க்கவில்லையே, எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் காத்திருப்பது, நானே இந்த காரியத்தை செய்து விடட்டுமா என்று மாம்சத்தில் ஒருவேளை ஆண்டவரை போராடி கொண்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் குறிப்பிட்ட நாளை வைத்திருக்கிறேன். அந்த நாளில் உடைய பிள்ளைகள் காரியத்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் நினைப்பதை விட மகிமையாய் பிள்ளைகள் கரத்தில் கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளில் அது அமையும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் காரியங்கள் வாய்ப்பதாக. இதுவரை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த தோல்விகள்
இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நஷ்டங்கள், இழப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இனி கர்த்தர் பொறுப்படுத்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி, நன்மையினாலே திருப்தியாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் குறித்த நேரத்தில் அதை செய்து பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.